ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி பிறப்பு எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி கிட்ட பார்த்தீங்கன்னா விஜய் இந்த மாதிரி மறுபடியும் நடந்துக்கிட்டேன்னா அவ்வளோதான் மல்லி, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு விட்டுறாங்க. நம்ம எந்த தப்பும் பண்ணல, விஜய் எதுக்காக வார்னிங் பண்ணாங்க அப்படின்றத நம்முடைய மல்லி சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம விஜய் கிட்ட தப்பாக சொல்லி வச்சிருக்காங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி நம்ம விஜய் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, அதை இப்போ யூஸ் பண்ண போறாங்க. காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்முடைய மல்லி கட் பண்றதே இருக்காங்க. அந்த டைம்ல உன்னை விஜய் கேட்ட கேள்வியிலே வீட்டை விட்டு ஓடுருவேன்னு பார்த்தா, ஆனா தாக்கு பிடிச்சி நிக்கிறல்லடி, உன்னை கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு துரத்துனா இல்லையா பாருடியா அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி முன்னாடி சும்மா சவடாலா பேசிட்டு இருக்காங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சவடாலான பேச்சுக்கு நம்முடைய மல்லி தரப்போற பதிலடி என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம கிட்ட இவங்க பேசுவாங்கன்னு தெரிஞ்சு நம்மளுடைய மல்லியோட ஸ்மார்ட் தனத்தை பார்த்தீங்கன்னா மொபைலை ஆன் பண்ணி அழகா நிக்க வச்சிடறாங்க. இந்த ராஜேஸ்வரி நம்ம மல்லிக்கிட்ட பேசுனது புது சிம் கார்டை போட்டு நான் தான் உன்னுடைய மொபைல்ல 1 மணி நேரம் பேசினேன் அப்படின்றதெல்லாம் அவளுடைய வாய் மூலமாவே வாக்குமூலத்தை கொடுத்துட்டாங்க. அதாவது தானா போற ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கிட்ட மாதிரி நம்முடைய ராஜேஸ்வரி இப்ப செஞ்ச காரியம் அப்படிங்க. அப்படியே நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போன எடுத்துட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க. அந்த ராஜேஸ்வரிக்கு மூஞ்சில ஈ ஆட்ல இருந்தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஷாக் ஆகுறாங்க. ஏன் இந்த மல்லி இவ்வளவு ஷார்ப்பா திங்க் பண்ணியிருக்காளா அப்படின்ட்டு. இதுக்கு மேலதான் ராஜேஸ்வரி உனக்கு மொட்டை மந்திரம் எல்லாமே இருக்கு, எவ்வளவு தைரியம் தான் என் மேல நடத்த ஒழுக்கன்றத பட்டத்தை கட்டியிருப்ப, உன்னை ஓட நான் விரட்டுறேன், நீ என்ன விரட்டுற அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொல்றாங்க. நீ என்ன போட்டு கொடுத்துதான் விஜய் கிட்ட திட்டுவாங்க வச்சு, நான் இந்த வீடியோவை காட்டினு உன்னை இப்பவே இந்த வீட்டை விட்டு விஜய் அடிச்சு துரத்திடுவாரு, எப்படி வசதி அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு வாயிலிருந்து வார்த்தை வரல. இன்னடி பிளாக்மெயில் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நீ அப்படி கூட வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்குறியா அந்த வீடியோவை இப்பயே விஜய்க்கு அனுப்புவா அப்படின்ற மாதிரி வேணாடி என்கிட்ட மோதாது, இப்போ உன் டைம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எப்பவுமே அந்த ஆண்டவன் என் பக்கம் இருக்கிறதுனால என் டைம் நல்லா இருக்க நல்லா இல்லை பண்ணுறதை நான் யோசிக்கிறது. ஆனால் நீங்கள்லாம் என்னை பற்றி இப்படியெல்லாம் யோசிக்கிறப்ப நான் உங்களை நான் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களை என் வலையில் விலை வச்சு உங்களை என் கைக்குள்ளே வச்சுக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக என்னை மீறி நீங்கள் ஏதோ பிளான் பண்ணி என்னை வீட்டை விட்டு அனுப்ப கண்டிப்பாக முடிவு பண்ணுவீங்க. இப்போ ஏதாவது நீ செய்ய இந்த வீடியோவை அப்படியே விஜயோட ஃபோனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவேன். ஏதாவது இதுக்கு மேலே ஆட்டம் காட்டி என்னை பற்றி தப்பாக விஜய் கையில் சொல்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வார்னிங் தராங்க. மூஞ்சில் ஈயாடாத குறையா பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இந்த ரஜிதா பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய ராஜேஸ்வரி கிட்ட, ராஜிமா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க, எதுக்காக சோகமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க. நீங்க பண்ணதுக்கான வினை எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்களா, கர்மான்னு ஒன்று கண்டிப்பா தண்டனை ஒன்று இருக்குன்ற மாதிரி பாத்தீங்கன்னா உப்பு தினவும் தண்ணி குடிச்சு ஆகுவான்ற மாதிரி தான் கதையா இருக்கு. இந்த ராஜேஸ்வரி தப்பு செஞ்சுட்டு எப்படி எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சாலும் அதே வழியில பாத்தீங்கன்னா நம்முடைய மல்லி வசமா சிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். நம்முடைய மல்லியோட ஸ்மார்ட் தனத்துக்கு மறக்காத நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.